விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேக்குறேன். இல்ல இதுக்கு என்ன பதில்னா, திருப்பி அமைக்கிறதுலாம் அங்க ஒண்ணும் கிடையாது. இன்னைய வரைக்கும் 700 வருஷமா விஜயநகர பேரரசு ஆண்டுகிட்டு இருக்கு. உங்க தொழில வரவு செலவெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன். வியாபாரம் நஷ்டத்துல ஓடும் போல இருக்கு. ஆவணப்படம் எடுத்தாங்க இல்லையா, அதுலயே இவரு உச்சார விடுதிக்கு போயிட்டு கணக்கு எழுதுற மாதிரி காமிப்பாங்க. ஓ மூக்க நான் அழுத்தி புடிச்சனா வாய துறப்பியா மாட்டியா? உங்களுக்கு ஆதரவா பேசாட்டி போனா மூக்கு பிடிப்ப, நாங்களாம் விரல் சுப்பிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? நான் வாயை சேர்த்து மூடிவிடுவோம். ஜாகிரதை. தமிழ்நாட்டை யார் ஆளணும்? அது எப்படி ஒரு தெலுங்கர் ஆண்டுட முடியும்? எல்லாத்துக்கும் மூத்தது தமிழ்னா இந்த தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும்தான் ஆளும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சமீபத்துல பரத் அப்படிங்கிற ஒரு தெலுங்கர் 5ஆம் தமிழ் சங்கத்தை பத்தியும் நம்ம கட்சியை பத்தியும் கொஞ்சம் அவதூறா பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்னங்க ஐயா நினைக்கிறீங்க? பொதுவா இப்ப நம்ம தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள். இது நம்ம ஒன்றும் இது ரகசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்கேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே அமைப்பு 5ஆம் தமிழ் சங்கம் தான். நாம தான் சொல்லியிருக்கோம். அதனால அவங்க நாம் தமிழர்லாம் சேர்த்து சொன்னாலும் கூட அடிப்படையில் அவங்க நமக்கு தான் பதில் சொல்றாங்க. நமக்கு பெரிய கிரெடிட் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நாம் தமிழையும் சேர்த்துப்பாங்களே ஒழிய, நாம தான் தெலுங்கர்களை முழுமையா எதிர்க்கிறோம். அது நமக்கு தெரியும். அங்க அவர் சொல்லியிருக்கார், அவங்க ஒரு தெலுங்கு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டாருன்றதால அவர் பேசுனதெல்லாம் நமக்கு தான். ஆனா நமக்கு நம்மள ஒரு போற போக்கில் சொல்லிடுவாங்க. ஆனா நாம் தமிழுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது பூரா நமக்கு அவங்க பதில் சொல்றதுதான ஒழிய சீமானுக்கு சொல்ற பதில் அது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, திராவிட இயக்கம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. திராவிடம்னாலே தென்னிந்தியாவுக்கு குறிக்கிற இடம். 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட இடத்தை தரை இடம், திர இடம், திரவிடம், திராவிடம் அப்படின்னு தான் திராவிடம்ன்ற பேரே வந்துச்சு. 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட இடத்தை தரை என்று குடிப்பார்கள். அது ஒரு இடம், தரையிடம், திராவிடம். அப்படிதான் தென்னிந்தியாவுக்கு திராவிடம்னு பேர் வந்த வழி இதுதான். இதுக்கு என்ன இன்னொரு சான்று நான் கொடுக்குறேன்னா, மத்திய தரைக்கடல்ல அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தரை, அதாவது ஒரு நிலப்பரப்பு, அதாவது மத்திய தரைக்கடல் ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அது பூமியோட ஒரு சின்ன ஒரு வழிபாடையால இணைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு ட்ராய் நகரம்னு பேரு. ட்ராய் வச்சுங்களா, அந்த ட்ரோஜான் ஹார்ஸ்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருங்க. அது அந்த ட்ராயில நடந்தது தான். இந்த ட்ரோஜான் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு படை வீரர்கள்லாம் ஒரு பெரிய குதிரையில மறைஞ்சிருந்து தாக்குதல் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க. அது நடந்த இடம் ட்ராய்ன்ற இடம் தான். அது மத்திய தரைக்கடல்ல இருந்தோம். அப்ப அது ஏன் ட்ராய்னு கூட தரை தான் ட்ராய் அப்படின்னு அங்க மறுவுச்சு. ஆக கடலால் சூழப்பட்ட இடத்தை தரை என்று சொல்வது வழக்கம். அப்படித்தான் தென்னிந்தியா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டதுன்னா அதை தரையிடம், திரவிடம். தரை என்பதற்கு சமஸ்கிருதத்துல திரம்பாங்க. திர இடம், திரவிடம், திராவிடம் அப்படின்றது இது இப்படிதான் சொல்லு வந்துச்சு. திரைமீளர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டுலாம் திராவிடர்னு வந்ததெல்லாம் அது சுத்த போய், அதெல்லாம் உண்மை இல்லை. தரையிடம், திரவிடம், திராவிடம் இப்படிதான் அந்த பேர் வந்துச்சு. ஆனால் அப்ப இந்த திராவிடத்துல யார் யார் இருக்காங்க? கன்னடர், மலையாளி, தெலுங்கு, தமிழர். இந்த 4 இனங்களும் வசிக்கிற இதுதான் நாம திராவிடம்னு நம்ம சொல்றோம். தரையிடம், திராவிடம் என்ற தென்னிந்தியாவை குறிக்கும். ஆனால் இப்ப கன்னடர்கள் தங்களை திராவிடர்னு அடிச்சுக்கிறது கிடையாது. தெலுங்கர்களும் திராவிடர்னு அடிச்சுக்கிறது கிடையாது. கர்நாடகத்தில், அதாவது ஆந்திராவில் தெலுங்குகளும் தன்னை திராவிடர்னு அடிச்சுக்கிறது கிடையாது. மலையாளிகளையும் அடிச்சுக்கிறது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெலுங்கர்கள் நடத்தும் கட்சிக்கு திராவிட கட்சின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க திராவிடம் என்ன தமிழ்நாட்டையும் உள்ளடக்கியது என்பதால் தெலுங்கர் நம்மை ஆள்கிறார்கள் என்பது நமக்கு புரியாமல் இருப்பதற்காக அவர்கள் யோசித்து உருவாக்கிய ஒரு சொல்லாடல் தான் திராவிடம் என்றது. நம்மை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் தான். திராவிடர் என்பது நம்மை ஏமாற்றுவதற்காக சொன்ன. ஏன்னா தமிழனும் திராவிடன் ஆயிடுறான். அதனால தெலுங்கர் ஆள்றது நமக்கு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக அவங்க தெலுங்குன்னு சொல்றதுக்கு பதிலா தென்னிந்தியாவை குறிக்கும் திராவிடர் என்ற பெயரால் கூப்பிடுறாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் தெலுங்கர்கள் தான் நம்மை ஆள்கிறார்கள். தெலுங்கர்கள் மட்டும்தான் திராவிடர் என்று அழைக்கப்படுவார்கள். தமிழர்கள் திராவிடர் அழைக்கப்பட்டாங்க. இந்த சொல்லாட்சி உருவாக்குனதே நம்ம ஏமாத்துறதுக்கு.
நீங்க தமிழ்நாட்டுல வாழலாம் ஆனா ஆளக்கூடாது, அது எப்படி நாங்க இவ்வளவு பெரும்பான்மையா இருக்க மக்கள் நாங்க எப்படி ஆளக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு பேசுறாருங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா பாக்க? அவங்க பெரும்பான்மையா இல்ல 20% சொல்லிக்கிறாங்க, ஆனா 20% கிடையாது. அவங்க 15% உள்ளார்தான். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மற்ற இனத்தவர்கள் 15 குறைவு தான் மொத்தமா சொல்றேன் நான். அதனால தெலுங்கல் 10% மேல இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கதான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தன் நல்லவனாவே இருக்கட்டுங்க, ஆனால் ஒவ்வொரு இனத்தையும் அந்த இனத்தின் மக்கள் தான் ஆளணும். அடுத்தான் மாற்றான் ரொம்ப நல்லவனா இருந்தாலும் கூட ஆள வைக்கிறது அவனை ஆள வைக்கிறது நமக்கு இழுக்கு, நமக்கு இது ஒரு அசிங்கம். ஒரு இனத்தை அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டும், மற்றவர்கள் ஆளக்கூடாது. இன்னொன்னு, இவங்க 20% சொல்றது போயின்னு சொல்லிட்டேன், 10%க்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க எப்படி வந்தாங்க? 1336 விஜயநகர அரசு வருது. ஆனா அந்த அரசை அனுபவிச்சவன் யாருன்னா வித்யாரண்யன் என்ற பிராமணன். அதாவது தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாது என்பது பிராமணனுடைய உறுதியான நிரந்தரமான திட்டம் வச்சுங்களேன். ஏன்னா நாம அவங்க ராமனை கொண்டுட்டோம். ராமாயணத்துல ராமன் அவன் எழுதி வச்சிருக்க ராமாயணத்துல ராமன் ஜெயிச்சான் தான் எழுதி வச்சிருக்கான். அதாவது பிராமணர் எழுதி வச்சிருக்க ராமாயணத்துல ராமன் வென்றான் அப்படித்தானே. இந்த டிவி சீரியல்லாம் அப்படித்தானே போட்டு இது எப்படி கும்பகர்ணனை கொண்டாங்க, எப்படி ராவணனை கொண்டாங்க, இந்திரனை கொண்டாங்கன்னு தான் சொல்லி வச்சிருக்கான். ஆனால் உண்மை என்னன்னா ராமனை நாம் கொன்றோம். ராமனை கழுத்தை அறுத்து நாம் கொன்று இருக்கோம். கும்பேஸ்வரர் கோயில்ல கூட கழுத்து அறுத்தர் சிலை இருக்குதுன்றது நம்ம பார்த்துருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயில்ல கூட அந்த வீரபத்திரர் கழுத்து இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த சிலைகள்லாம் இருக்கு. ஆக ராமன் கழுத்து அறுபட்டு தான் இறந்தான், கழுத்தை அறுத்து தான் சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்க துப்பாக்கியால தான் கழுத்து அறுத்தாரு, ஆட்டோமேட்டிக் ரைஃபிளால தான் சொன்னார்ன்றதான் நான் சொல்ல வர்றது. அப்படிதான் ராமன் கொல்லப்பட்டு ஜலசமாதி ஆனான் ஆச்சுங்களா. இதுக்கு என்ன ப்ரூஃப்னா இப்ப உண்மையிலேயே அவர் ராமன் வெற்றி பெற்றிருந்தால் இப்போ அவங்க ராம்லீலான்னு என்ன பண்றாங்க, ராவண இந்திர கும்பகர்ணன் 3 பேருக்கும் அவங்க எஃபிகி அதாவது அந்த உருவ பொம்மைகளை வச்சு அது மேல வில் அடிச்சு கொளுத்தி மகிழ்றாங்க. ஏன்னா இவங்க உண்மையிலேயே அவங்களை கொண்டு இருந்தாங்கன்னா இந்த விழாலாம் தேவையில்லை. ஆனா நடந்தது என்னன்னா ராமன் கொல்லப்பட்டான், ராவண இந்திர குமரன் வெற்றி பெற்றார்கள். அதை அவங்களால ஆத்த மாட்டாம ஒவ்வொரு வருஷமும் ராம்லீலா நடத்திட்டு இருக்கான். உண்மை இதுதான். அதனால ராமன் கொல்லப்பட்டான், ராவண இந்திரர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்படித்தான் உண்மையான ராமாயணம் முடிந்தது. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் வைக்கிறேன். என்னன்னா மாருதி தானே, அனுமார்ன்றது மாருதி தானே, ராமனுடைய செல்லம். அவன் இந்த ராமாயண போர் முடிந்த பிறகு மாருத்தானியான் ஆப்பிரிக்காவில் சஹாராவில் மாருத்தானியான்ற இடத்துல போய் குடியேறான். அவனை வச்சுதான் அந்த இடத்துக்கு பேர் வருது. அவங்க குடியேறதுனால அந்த நாட்டுக்கு பேரு மாருதி தானம் மாருத்தானியா. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே மாலி அப்படின்ற இடம் இருக்கு. அது வாலியை குறிச்சு வந்தது. வாலி இங்கே கொல்லப்படுகிறார். அதாவது ராமன் தான் கொல்லுகின்றான், மறைந்திருந்து கொல்லுகிறான். ஆனால் வாலியின் விசுவாசிகளும் அங்க போயிடுறாங்க. ஏன்னா அப்புறம் அவங்க தலைவர் எழுந்துட்டாங்க உடனே அடுத்த தலைவன் யாருன்னா அனுமார் தான். அதனால அவங்க பின்னால அங்க போயிடுறாங்க. ஆனா அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்ற இந்த ஊட்டியில இருந்து செழிப்பான இடத்துல இருந்து பாலைவனத்துக்கு போனவங்க மனசு எப்படி இருக்கும், எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியாது. போன பிறகு பார்த்தா வெப்பம், அங்க ஒண்ணுமே வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னும் போது இவ்வளவு கோபம் வந்திருக்கும். அப்பதான் அவங்க பிரிகிறாங்க. எவனோ ஒரு ஆரியன் வந்தான், அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு சண்டை போட்டு நம்மால் கூட சண்டை போட்டு கடைசியில் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பாடுறான்ட்டு வாலியின் விசுவாசிகள் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிடறாங்க. நீ வேற நாடு, நான் வேற நாடுன்னு. வாலி தான் மாலி ஆகுது, பக்கத்தில் மாருதி தானம் தான் மாருத்தானியான்னு. சகாரா இந்த 2 நாடுகள் ராமாயணம் நடந்ததுக்கு ஆதாரமாக இருக்காங்க. இன்னும் அங்கே இருக்கிற மொரோக்காவோ முருகன் போனது தான், நாடார்கள் ஈஜிப்தும் அப்படி போனது தான். அங்கே இருக்கிற நாடுகள் எல்லாமே, சகாராவை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாமே 7500 வருஷத்துக்கு முன்னால உருவாக்கப்பட்ட நாடுகள் தான் ஆச்சா. இன்னொன்று என்னன்னா, இந்த மார்த்தானியாவில் இருக்கவங்க இங்கிருந்து போனாங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னா, அவங்க டீ குடிக்கிறாங்க. பாலைவனத்தில் இருக்கவங்க டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா பாலைவனம் டீ என்பது என்ன, தீ. அது உஷ்ணத்தை கொடுக்கூடாது. ஏன் ஊட்டியில் அது இருக்குன்னா, அது தாவரம் இருக்குன்னா அங்கே அதை அவங்க டீ போட்டு குடிச்சாங்கன்னா உடல் உஷ்ணம் வரும், அந்த குளிரை தாங்கிறதுக்கு தான் அது.
அப்படி இருக்கும்போது பாலைவனத்துல போய் அவங்க டீ குடிக்கிறாங்கன்னு ஏன் குடிக்கிறாங்க? அவங்க இயல்பா அது குடிக்க முடியாது. ஆனா ஆண்டாண்டு காலமா டீ குடிச்சு பழகினவங்களுக்கு அங்க போய் டீ குடிக்காம இருக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா புதினா, மின்ட் என்று சொல்லப்படுகிற புதினாவை சேர்த்துக்கிட்டு குடிக்கிறாங்க. ஏன்? அது கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்குன்றாங்க. அப்ப இன்னைய வரைக்கும் அவங்க டீ குடிக்கிறாங்கன்றதே அது இவங்க இங்க இருந்து போனாங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃப். இப்ப அனுமார் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மலையை தூக்கிட்டு போற மாதிரி இருப்பார். அவர் பச்சை நிறத்துல இருப்பார், மலையை தூக்கிட்டு போற மாதிரி இருப்பார். அது எது குறிக்குதுன்னா ஏபிடி பார்சல் சர்வீஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த மலை மக்களை சகாராவுக்கு கூட்டு போகும்போது அவர் பச்சையான மலை மகளில் போனதால அவர் பச்சையா தீட்டுறாங்க. ஆனால் அனுமாரை செந்தூரமா தீட்டுறாங்களா இல்லையா? செந்தூரமாவும் தீட்டுறாங்க. அது என்னன்னா அங்க அவன் போன பிறகு சகாராவினுடைய பாலைவனம் செந்தூர வண்ணம் கொண்டது. அந்த பாலைவனத்தில் அவனை வசித்தான் என்பதை குறிக்கும் விதமாகத்தான் அனுமாருக்கு செந்தூர வண்ணத்தை பூசுகிறார்கள். அப்ப இங்க இருந்து அவன் போனா அப்படின்றதுக்கு அந்த மலையை தூக்கிட்டு போனது ஒன்றும் பறந்தது ஒன்றும் பறந்து போகல. இவங்க கதை கட்டி வச்சிருக்கான்னா கூட இங்க இருந்து அவன் போனான், பச்சையா போறான், அங்க போய் செந்தூர நிலத்துக்கு மாறிடுறான். ஏன்னா அந்த மண்ணு செந்தூர நிலம், போன மண்ணு இங்க பச்சை நிலம். அப்படித்தான் அந்த ரெண்டு விதமா அனுமாரை குறிக்கிறாங்க. இன்னொன்னு அனுமாருக்கு வாகனம்ன்றது ஒட்டகம். அது தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. கர்நாடகா, ஆந்திராவில எல்லாம் ஒட்டகம் தான் வச்சிருக்காங்க. அந்த படத்தை கூட பார்ப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இன்னொருத்தில நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒட்டகம் இல்லை. ஆனா நான் முன்னே இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு தடவை என்னுடைய அசிஸ்டண்ட் நாங்கள் SRM பல்கலை தாண்டி நம்ம ஊர் பக்கம் ஊரப்பாக்கம் நோக்கி வரும்போது அங்கே ஒரு அனுமார் கோயில் ஒன்று. அந்த கோயில்ல இருந்து ஒரு பூசாரி, ஒரு பிராமண பூசாரி 2 ஒட்டகத்தை வளர்த்தாருன்னு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே ராமன் தான் தோற்றுத்து பாலைவனத்துக்கு ஓடினா ராவணேந்திரன் தோற்கவில்லைன்ற எனக்கு இன்ட்யூஷன் இருந்துகிட்டு இருந்தால இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ஏற்கனவே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் சில மாதங்களாக. அப்பதான் இது எனக்கு வருது. அப்போ எனக்கு ரொம்ப உடனே நான் நெட்டில் தேடி வீட்டுக்கு வந்த உடனே காரில் இறங்கின உடனே நேராக கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இஸ் கேமல் எ மவுண்ட் ஆஃப் த மவுண்ட் ஆஃப் ஹனுமான் அப்படின்னு நான் போட்டால் அப்படியே அந்த காட்சி வருது வச்சுங்களா. அனுமாரும் அவருடைய மனைவியும், அவர் பிரம்மச்சாரிலாம் கிடையாது, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் பிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் கிரகஸ்தர் தான் அவரு. அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மகரத்வஜான்ற ஒரு பையன் இருந்தான்றதும் அவங்களே சொல்லிட்டாங்க. அவனுக்கு குழந்தைய இருந்தது, அதான் உண்மை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பிரம்மச்சாரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது அவங்களுக்கு முன்னாடி அவங்க கணவன் மனைவியும் அந்த அரியணையில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வாகனமா அந்த ஒட்டகம் இருக்கிற அந்த ஃபைல் பார்த்த உடனே நான் மிரண்டு போயிட்டேன். அப்ப இவங்க ராமன் தோற்றான், ராமனுடைய ஆட்கள் எல்லாம் பாலைவனத்துக்கு ஓடிவிட்டார். ஏன்னா தோற்றுட்டா போற இடம் பாலைவனம் தான். ஏன்னா இங்க கோர்ட் மார்ஷல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது ட்ரீசன், அதாவது ராவணனுக்கு எதிராக இங்கிருந்தோ அந்த ராமனுக்கு ஆதரவாக பண்ணது ஒரு ட்ரீசன், அதாவது ஒரு துரோகம் அப்படின்னு தான் கருதப்படும் என்பதால், அவர்களுக்கு மரண தண்டனை என்பது உறுதி என்பதால் அதை பயந்துக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. அவங்க தான் போய் மாருத்தானியால் குடியேறாங்க. அவங்களோட போன மாலியின் விசுவாசிகளுக்கு சண்டை வந்ததால அங்க 2 தேசங்கள் உருவாகின்றன. மாலி மாரித்தானியான்னு. அவங்க அப்புறம் டீ குடிக்கிறது இன்னொரு ப்ரூஃப், இங்க இருந்து போனதால தான் அவங்க டீ குடிக்கிறது விட முடியாமல் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது இங்க இருந்த அந்த மலை மக்கள், ராமனினுடைய ஆதரவாளர்கள், அவங்க மாரித்தானியாவில் போய் குடியேறாங்க. அது 7500 வருஷத்துக்கு முன்ன. அதன் பிறகு இது யூதர்கள் கானான் தேசத்தை வந்தடைகிறார்கள். அதுக்கப்புறம் ஈஜிப்துக்கு போறாங்க. ஈஜிப்துக்கு போயிட்டு 18th டைனாஸ்டியிலிருந்து யூத டைனாஸ்டி அது மாறிடுது. அதாவது மோசஸை ஒரு பேழையில வச்சு ஆத்து வழியா விட்டு அந்த ராஜாவை தத்தெடுக்க வச்சு, இதெல்லாம் திட்டமிட்ட சதி. இதெல்லாம் இதே நடக்கல. அந்த ராஜாங்கத்தை கைப்பற்றுவதற்கு கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு ராஜாங்கத்தை கைப்பற்றுறது எப்படி? என்னுடைய தேரி என்னன்னா, ஈஜிப்து ராணிக்கு கருத்தரிக்காத அளவுக்கு அங்கிருந்த பணியாளர்கள், யூத பணியாளர்கள் செய்து அவருக்கு கருத்தரிக்காம பார்த்துக்கிட்டு, அதே சமயத்துல பிள்ளை இல்லைன்ற ஒரு சோகத்தை அந்த அம்மாவுக்கு உருவாக்கி, இங்க ஒரு பிள்ளை இருக்கு, இது எடுத்து வழங்கன்னு அப்படி கொண்டு வந்ததுதான் மோசஸ். இது திட்டமிட்ட சதி. ஒரு அரசாங்கத்தையே கைப்பற்றுவது, தனக்குன்னு ஒரு அரசாங்கத்தை கைப்பற்றுகின்ற ஒரு சதிதான். அப்படித்தான் அது நடந்தது. ஆக மோசஸ் கதை சொன்ன மோசஸ்க்கு பிறகு பிற்காலத்துல
எகிப்து ஆண்டவன் தான் சாணக்கியன். சாணக்கியன் என்று நம்ம அழைக்கப்படுறோம். அது சாணினக்கியன் சாணக்கியன்றது வந்து வராக அவதாரமா காமிக்கிறது வந்து சாணக்கியன் ஆட்சி காலத்தில் அவனுக்கு இந்த வரலாறு ஓரளவுக்கு தெரியுன்றதால அந்த நான் இன்னொன்று சொல்லிடணும். இங்கிருந்து மாருதி தானே போனார். அது மாறு மூறு மௌரியர்கள்னு வரும். இப்போ இங்கிருந்து போன மாருதிகள் தான் இதுல மாருத்தானியால மூர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மாலி மாருத்தானியாவில் அவங்க மூர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த மூர்களைத்தான் சாணக்கியன் அழைத்து வந்து டெல்லி அரசாங்கத்தை அவங்க கைப்பற்றாங்க. அது வந்து நந்த வம்சத்தை முறித்தவர்கள். இப்ப இந்த மௌரியர்கள் தான். இப்ப அதை நடத்தி காட்டினவன் யாரு? சாணக்கியன். லயன்ஸ் கிங் படத்துல வந்தது, ஒரு பன்றியோட சிங்கத்தை கூட்டு வரும், பன்றி தான் கூட்டு வரும். இது அப்படியே வரலாறு சொல்றது. அந்த பன்றின்றது யாருன்னா இந்த சாணக்கியனை குறிக்கும் ஆச்சுங்களா. அந்த சிங்கம்ன்றது மௌரியரை குறிக்குதுங்க. அது பிராமணரை குறிக்கணும், ஆனா இங்க வந்து அந்த மௌரியரை குறிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தானே ஆளா இருந்தா, அதனால மௌரியரை குறிக்கணும். சிங்கிறது மாதிரி லைன் கிங் படத்துல வந்ததே இந்த வரலாறு தான் சொல்றாங்க அவங்க. இப்ப அவன் தான் கூட்டு வரான். இங்கிருந்து ராமாயண போரின் போது வெளியேறிய அந்த மாருதியின் மக்கள், மாறு மூறு அந்த மக்கள் சாணக்கியன் காலத்தில் அங்கே இருந்து, சாணக்கியன் வந்து எகிப்துல இருந்தவன் தான், அவன் அங்கிருந்தா இங்க வர்றான். அவன் வந்து இந்த மக்களுடைய பூர்வீகத்தை தெரிந்து கொண்டு திருப்பியும் இந்திய அரசாங்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை அழைத்து கொண்டு, அந்த மூர்களை அழைத்து கொண்டு டெல்லி ஆட்சியை அவன் கைப்பற்றுகிறான். அவன் யார்கிட்ட கைப்பற்றான்? நந்தர்கள் இருந்து கைப்பற்றான் ஆச்சுங்களா. அப்ப வந்து அந்த மூர்கள் தான் மௌரியர் என்று அழைக்கப்பட்டனர். புத்தம் பௌத்தம் மூரு மௌர். அப்ப அந்த மூர்கள் தான் மௌரிய பேரரசுன்றது அதுதான் ஆச்சுங்களா. அவங்க தெரியும், அந்த லீனேஜ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த வம்சாவளியில வந்தவர் தான் என்.டி. ராமாராவ்ன்ற தெலுங்கு தேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அது நந்தமுரி டி ராமாராவ். அவர் பேரே பார்த்தீங்கன்னா நந்தமுரி டி ராமாராவ். அவர் அந்த மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். நந்த வம்சத்தை முறித்தவர்கள், அதான் அதுக்கு டைட்டில். இது ப்ரூஃப். அப்ப இவர் இந்த தெலுங்கா, அவங்க மௌரியர் தான் தெலுங்கர்களாக மாறியிருக்காருன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இப்ப அந்த விதத்துலதான் மீண்டும் இங்கே வந்து அதே தெலுங்கர்களை வைத்து நம்மை அரசாள வைக்கிறான் பிராமணன். பொதுவா பிராமணனுக்கு தமிழர் பிடிக்காது. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது உலகத்தில் அவனை பொறுத்தவரை 2 இனங்கள் தான் இருக்கிற, ஒன்னு யூதன், ஒன்னு தமிழன். யூதர் அல்லாத அத்தனை பேரையும் அவன் தமிழாதான் கருதுறான். நீங்க வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி அவன் தமிழன் தான். அப்படித்தான் யூதனை பொறுத்தவரை நினைக்கிறான். நாம தான் மெயின், நம்முடைய அடுத்த இதுதான். அதுவும் உண்மைதான் அது வச்சுங்களா. அப்ப இந்த 2 இனம்ன்றான். அப்ப நம்ம மேல அவனுக்கு வந்து ஆத்திரம் இருக்கு, நாம வந்து விளங்கக்கூடாதுன்ட்டு. அதனால தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளக்கூடாது. அது நிரந்தரமான ஒரு உறுதியான நிரந்தரமான ஒரு தீர்வா அவன் வச்சிருக்கான். யாரு? பிராமணன் வச்சிருக்கான். அதனாலதான் இப்ப தொடர்ந்து வந்து இப்ப அப்ப வந்து மூர்னு அந்த மௌரியர் கொண்டு வந்தது, அவங்கள திருப்பி கொண்டு வந்து இங்க தெலுங்கர்கள்ன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து நாயுடுன்றது பேர் கூட தமிழர்கள் மீது நாய்களாக ஏவி விடப்பட்டவர்கள். அவன் ஆளுங்களை எப்படி இழிவுபடுத்துறான் பாருங்க. அவனுக்கு துணை போனவங்க தான் இவங்க. ஆனா அவங்களை எப்படி எங்க வச்சு பாக்குறான்? நாய் விடு. தமிழர்கள் மீது நாய்களாக ஏவி விடப்பட்டவர்கள் தான் நாயுடுகள். இதுக்கு இன்னொன்னு என்னன்னா, இவனுக்கு இப்ப நாயர் சமூகம் உங்களுக்கு தெரியும். நாயர் சமூகத்தை வந்து கெடுத்தவன் இவனு தான். அவங்க அந்த வீட்டுல போவாங்க, அப்படியே இவனுக்கு அந்த வீட்டுகளில் முழு உரிமை இருக்கும். அந்த மக்களுக்கும், அந்த மலைவாழ் மக்களுக்கும் பிராமணனுக்கும் இணைந்து உருவான ஒரு குடி தான் நாயர் குடி. ஆனா அவங்களை எப்படி இவன் கூப்பிடுறான்? நாயன்னு கூப்பிடுறான். நாயர், அதுல கொஞ்சம் மரியாதையா நாயன், நாயர். இங்க வந்து நாயுடு. அப்ப அவங்களுக்கு துணை போனவங்களையே அவன் இடிவா தான் நிறுத்துறான். அது அவங்களுடைய இயல்பு. யாரையும் மதிக்க மாட்டாங்க. தெலுங்கு சமுதாய பெண்கள் அப்படின்னாலே அவங்கள ரொம்ப கொச்சையா இழிவா அப்படின்லாம் ஒருத்தர் பேசியிருந்தார். அதுல அந்த 5ஆம் தமிழ்ச்சங்கம் பாண்டியராஜன்றது ஒரு வித்தியாசமான பைத்தியம். இந்த குறிப்பிட்ட இந்த சமுதாயத்துல பிறந்த பெண்கள், இங்க வீட்டு பெண்கள், அவங்களுடைய கேரக்டர் வந்து சரியில்லை. நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய மனுஷன், ஒரு 70 வயசு இந்த உலகத்துல பார்த்தவர். மேடம், ஒழுக்கம் இன்மை வந்து
எங்க எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு ஒரு சமுதாயம் தான் இந்த சமுதாயம் வந்து ஒழுக்கம் கெட்ட சமுதாயம்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது தனிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம், தனிப்பட்ட நபரினுடைய ஒழுக்கம். அதை போயிட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொல்லி பேசுறப்போ நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த அரசாங்கமும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவரை சட்டப்படி கைது பண்ணி உள்ள வச்சிருக்கோம். ஐயா இதுலயே நீங்க வந்து அவங்க தெலுங்கர் பெண்களை தவறா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது எப்படிங்க ஐயா? அதாவது நான் வெங்காய ராமசாமி பத்தி, இந்த பெரியார்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், வெங்காய ராமசாமியை பத்தி ஒரு 7 விடயங்கள் வெளியிட்டிருக்கோம். நாம இன்டர்வியூ கொடுத்து தான் வெளியிட்டிருக்கோம். வெங்காய ராமசாமி பத்தி பேசும்போது அவன் தனது இளமை காலத்தில் விபச்சார விடுதி நடத்தினான். அதை வந்து நம்ம அது ப்ரூஃப் இருக்கு, ஏன்னா அவங்க சினிமாவிலே காமிச்சிருக்காங்க. நீங்க வாசிங்க. வாத்திய கோஷ்டிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு? எல்லாருக்கும் சேர்த்து 5 ரூபாய். என்ன ராமசாமி எழுதிட்டு இருக்க? எங்க கூட வரலையா? நீ வாக்கன்னு நம்ம போலாம். ஏங்க சந்தோஷமா இருக்க வந்துட்டு ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துருக்கீங்க? உங்க தொழில வரவு செலவெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன். வியாபாரம் நஷ்டத்துல ஓடும் போல இருக்கு. ஆவணப்படம் எடுத்தாங்க இல்லையா, அதுலயே வந்து இவர் விபச்சார விடுதிக்கு போயிட்டு கணக்கு எழுதுற மாதிரி காமிப்பாங்க. கல்லாப்பட்டியில உட்காந்து கணக்கு பார்ப்பாரு. கல்லாப்பட்டியில கணக்கு பார்க்கற யாரு? அந்த பிசினஸ் நடத்துறவன் தான். அதை மறைமுகமா சொல்லி அதை காமிச்சிருக்காங்க. அப்ப இவர் வந்து இளமை காலத்தில் விபச்சார விடுதி நடத்தினார் என்பது முற்று முழுதாக நிறுவப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அவங்க பெண்கள் எப்படி பார்த்தாங்க? மட்டமா தான் பார்த்தாங்க. இன்னொன்னு, பெண்கள் இது தெலுங்கு பெண்கள் மத்தியில தான் பொட்டு கட்டி விடும் பழக்கம் இருந்தது. தெலுங்கு பெண்களை அவங்கள வந்து கோயிலுக்கு அது பொட்டு கட்டி விட்டுருவாங்க. அவங்களுக்கு சாமியே தாலி கட்டின மாதிரி கட்டிடுவாங்க. அது பொட்டு தாலின்ற ஒரு பேரு. சாமியே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. ஆனா அவங்க என்னவா இருப்பாங்கன்னா விபச்சாரிகளை தான் இருப்பாங்க. இப்படி ஒரு வழக்கம். இதுவும் ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் தான். பிராமணன் தான் இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணியிருக்கான். ஆனா அது இவங்க வந்து அதெல்லாம் இவங்க கண்டுக்கிறது இல்லை. இப்ப அந்த மாதிரி இவங்களை வந்து விபச்சாரிகளாக தெலுங்கர்கள் பயன்படுத்தப்பட்டார்களா இல்லையா? அண்ணாதுரையே அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க தான். இன்னும் பல அரசியல்வாதிகளையும் அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க தான். இது வந்து நான் வெங்காய ராமசாமி பத்தி பேசின அந்த 7 விடயங்கள்ல ஒரு வரலாற்று ரீதியாக தான் இதை நான் குறிப்பிட்டேன். இது நடந்த நிகழ்ச்சி. ஏன்னா இவனே வந்து விபச்சார விடுதி நடத்தினான்னும் போது இந்த மாதிரி ஒரு பழக்கமும் அந்த சமூகத்துல இருந்திருக்கு. நான் வந்து ஒரு இயல்பான ஒரு கருத்தை தான் சொன்னேன். நான் வந்து அவங்களை இழிவுபடுத்துற மாதிரிலாம் நான் சொல்ல, வரலாற்று ஆவணமா தான் பதிவு பண்ண வழியே இல்லை, வேற எதுவும் நான் செய்யல. ஆக அந்த பெண்களை பொட்டுக்கட்டி விட்டு விபச்சாரத்தை நடத்தினது உண்மையா இல்லை. இதை நான் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டேன். திருப்பியும் அதை வந்து தூக்கிட்டு வந்து பேசுறாங்க. இதுக்கு முன்ன வந்து அவங்க கேட்டதுக்கே அந்த உஷாராணி அம்மாலாம் பேசுனதுக்கு அந்த நான் பதில கொடுத்துட்டேன். நான் இதே பதில தான் அப்பயும் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு வரலாற்றை பேசுற ஒழி யாரும் இடிவாதெல்லாம் பேசல. வரலாறு பேசப்பட வேண்டும். எனக்கு நடந்தது என்னெல்லாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். என் நாட்டில் என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு மக்களுக்கு தெரியணும். அதுதான் பேசுன ஒழிய யாரும் வரலாறு பேச. இப்ப நீங்களே தான் ஒத்துக்கிறீங்கல்ல, வெங்காய ராமசாமி விபச்சாரி விடுதி நடத்தினானா இல்லையா? அவனுக்கு எப்படி அந்த சிந்தனை வந்துடும்? அப்ப அந்த சமூகத்துல அப்படி ஒரு வழமை இருந்தா, இப்ப நம்ம பொண்ணு கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுற வழக்கம் இருந்தால்தானே இவனுக்கு அந்த மாதிரி நடத்தவும் போச்சு. இதுதான் நான் ஒட்டுமொத்தமா சொன்னேன். யாரையெல்லாம் இழிவுபடுத்தல, வரலாறு சொல்லப்பட வேண்டும், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட கூடாது பாருங்க. அதுக்கு தான் நம்ம பேசுறது. இந்த பொட்டு கட்டி விடுற பழக்கத்தை வந்து முடிவு கொண்டு வந்ததே முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற ஒரு லேடி தான் இதை வந்து முடிவு கொண்டு வராங்க. அவங்க வந்து சட்டசபையில் இதற்கென்று தேவதாசி முறை ஒழிப்புன்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தான் அதை ஒழிக்கிறாங்க. அது சமீபத்தில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் நடந்தது, முதல் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அதனால இது வந்து நான் வரலாறு தான் பேசுறேன், யாரையும் இடிவாரெல்லாம் பேசல. என்ன ஒரு பெரிய ஜோக் பாருங்க. தனது இளம் வயதில் பெண்களை வைத்து விபச்சார விடுதி நடத்தியவன் பெண் உரிமை பேசினான். இது ஏன்னா அவன் பேசலிங்க, அவனை பேச விட்டது பிராமணன். ஜோக், திஸ் இஸ் கால்டு ஜோக். அதாவது விபச்சார விடுதி நடத்தின வச்சுக்கிட்டு பெண் உரிமை பேச வைக்கணும். இது பிராமண ஆடுற விளையாட்டு. அதாவது மூதறிஞர் ராஜாஜி அவர் காதல ஓதி இந்த மாதிரி செய்டா அப்படின்னு சொல்லி தான் செஞ்சது. இவன் செஞ்சது பூரா அந்த ஆள் சொல்லி தான் செஞ்சான். மணியம்மையை கல்யாணம் பண்றது போக கூட ஒரு ரயிலில் போயிட்டு இருந்தப்ப இவர் வெங்காயம் போய் அவரை சந்திச்சுட்டு வந்து
சில மணி நேரம் சந்திச்சுட்டு வந்துட்டு தான் மணியுமே கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வளர்த்த மகளை கல்யாணம் பண்ணுறதுலாம் அது ஒரு மாதிரியான ஒரு சடங்கு செஞ்சுருக்காங்க. வளர்த்த மகள் கல்யாணம் தான் சிலது அவங்க அதை மேப்பிங் பண்ணுற மாதிரி ஆச்சுங்களா. அது அது திட்டமிட்டு செஞ்ச ஒரு சடங்கு. வளர்த்த மகளிலே திருமணம் செய்யறதுனால ஒரு சடங்கு அதை நடத்திருக்காங்க. இது பிராமணன் நடத்துகிற சடங்கு தான். கல்யாணம் பண்ணாலும் இவர் தான். ஆனால் பண்ண சொல்லி அதை வழி நடத்துனது யாருன்னா குல்லுகப்பட்டர் ராஜாஜி தான். ஐயா அதுலயே அவர் நாங்க வாள் எடுக்கட்டுமா, விஜயநகர பேரரசு நாங்க வாள் எடுத்த நாங்க திருப்பி விஜயநகர பேரரசு அமைக்கணுமா அப்படின்னு கேக்குறாருங்க. வாழ்தான் நாங்க விஜயநகர பேரரசு திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேக்குறேன். இல்ல இதுக்கு என்ன பதில்னா, திருப்பி அமைக்கிறதுலாம் அங்க ஒண்ணும் கிடையாது. இன்னைய வரைக்கும் 700 வருஷமா விஜயநகர பேரரசு தான் ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆள்ற ஸ்டாலின் யாரு? தெலுங்கர் தானே. இது 700 வருஷமா தமிழ்நாட்டை விஜயநகர பேரரசனுடைய அவங்க வம்சாவளிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. புதுசா நீ ஆள வேண்டியது இல்லை. இப்ப நாங்க தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். உங்க ஆட்சியை முடிவு பண்ணிட்டு தமிழர்களாகிய நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும். விஜயநகர பேரரசன் தம்பி, பரத் தம்பி, இன்னைய வரைக்கும் நீங்க தான் எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. ஆச்சா, என்ன ஒன்றும் வளர்றீங்க, நீங்க என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இன்னைய வரைக்கும் நீங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. விஜயநகர பேரரசனுடைய அவங்களுடைய வம்சாவளியில் தானே இவரு ஸ்டாலின், அவர் தானே ஆண்டுகிட்டு இருக்காங்க. முன்ன கருணாநிதி ஆண்டாரு, இப்ப ஸ்டாலின், அடுத்தது உதயநிதி அதை ஆள போறாரு, அதுக்கப்புறம் இன்பநிதி அதை ஆள போறாருன்னு அப்படி போயிட்டு இருக்கு. ஆச்சா, மக்களாட்சியில மன்னராட்சியா நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால நீங்க தான் இன்னைய வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. இதை மாத்தணும்னு தான் நாங்க கிளம்புறோம். மாத்துவோம். இவரு 700 வருஷமா நம்மளை ஆண்ட தெலுங்கர்களை பத்தி இவர் பேசுறாரு. ஆனா நாம யாருன்னு இவருக்கு தெரியுமா? சேர பாண்டிய சோழர்கள் ஆண்ட நாடு தான் தமிழ்நாடு. அதை வரிசைப்படி பார்த்தா முதல் சேரன் சிவன் 20,000 வருஷத்துக்கு முன்னால இருந்து அவர் ஆட்சி பண்ணார். 10 அதாவது சேரர்கள் ஆட்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் முருகன் தான் முதல் பாண்டியன். 10,000 ஆண்டுகள் அன்னையிலிருந்து இப்போ வரைக்குமே பாண்டியர்கள் பற்றி பேசுகிறோம். பாண்டியர்கள் ஆட்சி இருந்தது. சோழர்கள் ஆட்சி 4,000 வருஷத்துலேருந்து விஷ்ணு தான் முதல் சோழன். அதுக்கப்புறம் 4,000 வருஷம் இவ்வளோ இருந்திருக்கு எங்களுக்கு. ஆச்சுங்களா. இவர் என்னமோ 700 வருஷத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி தான். இவரே சொல்லிட்டாரு, தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு தெலுங்கு, தமிழ்ல இருந்து தாண்டா தெலுங்கு வந்துச்சு அப்படின்னு. அப்படித்தான் உங்களால பேச முடியும். அப்படின்ற போது தமிழ்நாட்டை யார் ஆளணும்? அது எப்படி ஒரு தெலுங்கர் ஆண்டுட முடியும்? எல்லாத்துக்கும் மூத்தது தமிழ்னா இந்த தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும்தான் ஆளும். ஒரு தேசத்தை மாற்றான் ஆழ்வது அந்த தேசத்துக்கு இழுக்கு. அவன் நல்லவனா இருந்தா கூட, ஆட்சியாளன் மிக நல்லவனாக உத்தவனாக இருந்தாலும் கூட, மாற்றான் ஒரு வேற்றின ஒருவன் இன்னொரு இனத்தை ஆள்வது என்பது அந்த இனத்திற்கு ஒரு இழுக்கு. அது நடக்கவே நடக்கூடாது. ஆச்சுங்களா. மாற்றம் ஆளும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரகசியமா எவ்வளவோ இருக்கு, ராஜ ரகசியங்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு, அவங்களதான் வளப்படுத்திப்பாங்க. அப்படிதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. தெலுங்குன்றத இதை விட்டுட்டு திராவிடன்ற அடையாளத்தில் இருக்கிறாங்க. திராவிடன்னா தமிழையும் சேர்த்து குறிக்கிற ஒரு இதா கொண்டு வந்தது. ஆனால் இப்ப என்னன்னா, திராவிடன் என்றால் தெலுங்கன் தான். அப்ப நீங்க திராவிட ஆட்சி நடக்கலன்னு சொல்லாதீங்க, தெலுங்கரின் ஆட்சி நடக்கிறது. இதுல இருந்து நாம் விடுபட வேண்டும். தமிழ்களே விழித்தெழுங்கள் அப்படின்றத நாம் பேச வேண்டியது. சமீபத்தில் மார்வாடிகளை வெளியேற்றணும்னு ஆந்திராவில் ஒரு பிரச்சனை தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா. மார்வாடிகள் நிறைய இவங்க பிசினஸ் எல்லாம் அவங்க பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மார்வாடிகள் ஆந்திரா விட்டு வெளியேற போகணும்னு ஒரு சொன்னாங்க இல்லையா. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் எங்களை அவனாவது பிஸ்னஸை பிடிச்சிருக்கான் அவங்ககிட்ட. தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் ஆள்றது தெலுங்கர்கள் தான். அவங்களுக்கு 2 ஸ்டேட் இருக்குது தெலுங்கர்களுக்கு. ஆனால் தமிழ்நாடு இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்டு. அங்கே கூட நீங்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது எப்படி இப்படி நடக்குது? ஏன்னா இதுக்கு பிராமணன் தோண போகிறான். ஏன்னா தமிழ்நாட்டை தமிழ் ஆளக்கூடாதுன்றதை அவன் வச்சுக்கிட்டு அவனுடைய உதவியால் நீங்கள் எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விளங்கிங்கன்றோம். இதை புரிஞ்சுங்க. எங்கள் மனசில் எவ்வளோ வேகோடம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் நாங்கள் சொந்த மண்ணிலே அடிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பிராமணோட ஏஜெண்ட்டாக எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. அவனுடைய சூழ்ச்சியினுடைய விளைவு தான் நீங்கள். அதை புரிஞ்சுங்க. விலகிடுங்க. நாங்களும் எங்களுடைய வேலையை பார்ப்போம்.
எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழாட்சி கொண்டு வரது தான் எங்களுடைய அடிப்படை. இது 5ஆம் தமிழ் சங்கம் அதற்காகத்தான் வேலை செய்கிறது. அதற்காகத்தான். ஏன்னா எல்லாருக்கும் நான் 5ஆம் தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தமிழர்கிட்ட ஜாதி சங்கங்கள்லாம் இருந்தது, தமிழருக்குன்னு ஒரு அமைப்பே இல்லை. இப்போ திராவிட இயக்கம் இருந்தது இல்லையா, திராவிட இயக்கம் இருக்குது, ஆரியர்களுக்கு வந்து எத்தனையோ இயக்கம் வச்சுருக்காங்க, பஜ்ரதங்கள், அப்புறம் RSS, ஏகப்பட்டது வச்சுருக்கிறாங்க அவங்க. ஆனால் தமிழனுக்கென்று ஒரு இனவியல் அமைப்பு இல்லைன்றது, அது இதை பார்த்துட்டு தான் 5ஆம் தமிழ் சங்கத்தையே நான் ஆரம்பித்தேன் நான், ஆச்சுங்களா. அதனால் நமக்கு வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்கே. இன்னும் ஒன்றும் கேட்குறேன், தெலுங்கு மக்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு 2 ஸ்டேட் இருக்கு. தமிழர் உலகின் மூத்த குடி, எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்டு தான் இருக்கு. அதுலேயும் நீங்கள் வந்துட்டீங்க, அதையும் நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த விதத்தில் இது சரி? நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள் நீங்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கிறதால தானே உங்களை வச்சு ஆள வைக்கிறான் பிராமணனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழ் ஆளக்கூடாதியா? அப்போ இன்னொரு ஜாதி இருந்தால் தானே பண்ண முடியும். அதுக்குத்தான் வித்யாரண்யே உங்களை வச்சு எங்களை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பிராமணன் என்னைக்கே தமிழ்நாட்டை அடிமையாக இருக்கணுன்றான், உங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த அடிமைத்தனத்தை பண்ணுறான். அப்போ உங்களுக்குமே அதில் ஒரு பங்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு நியாயம் இருந்ததுன்னா தயவு செய்து வெளியேறி விடுங்கள். தமிழ்நாடு தமிழருக்கே. தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் 5ஆம் தமிழ் சங்கத்தினுடைய அடிப்படை ஒரு வேண்டுகோள், ஆச்சுங்களா. வெளியேறி விடுங்கள். இடங்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்க. அதாவது என்னன்னா, இப்போ இது காளஹஸ்தி, திருப்பதி, நெல்லூர், இதெல்லாம் தமிழ்நாட்டோட சேர்ந்துருக்க வேண்டியது. நெல்லூருக்கு பேரே நெல்லூர், வட்லூர் இல்லை. வட்லுன்றது தான் தெலுங்கு பேர், நெல்லுக்கு வட்லுன்னு பேர். அது வட்லூர் இல்லை, அது நெல்லூர். அப்போ அதெல்லாம் ஏதோ இங்கேருந்து இப்போ இந்த ஆள் சொல்கிறான், இங்கேருந்து எங்கே போனோமா, நம்ம வணிகம் பண்ண போனோமா, அங்கே தங்கிட்டோமா. அடே முண்டோம், இந்தியாவே ஒரு காலத்தில் தமிழ்நாடாக இருந்ததுரா. நீங்கள் தான் எங்களுடைய இது எல்லைகளை எல்லாம் நெருக்கிட்டீங்க, முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அது பிராமணனுடைய ஏற்பாடு. அவனுக்கு கூட போயிட்டு இங்கே வந்துட்டீங்க. நெல்லூர்ன்ற பேரே அது தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கம். சித்தூர்ன்றது மட்டும்தான் தமிழ்நாடு தான். அங்கே திருப்பதி யார் கோயில்? அது எங்கள் கோயில், அது முருகன் கோயில். அதுதான் வந்து விஷ்ணு கோயிலாக மாற்றி வச்சு. அது விஷ்ணுன்னு பார்த்தாலும் அவன் தமிழன் தாயா. எல்லா கடவுளும் தமிழ் கடவுள் தான். 1ஆம் தமிழ் சங்கத்தை தாபித்த சிவனும் ஒரு தமிழன். 2ஆம் தமிழ் சங்கத்தை தாபித்த முருகன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன். 3ஆம் தமிழ் சங்கத்தை தாபித்த விஷ்ணு திருமால், அவரும் ஒரு தமிழர், கும்பகோணத்து தமிழர், ஆச்சுங்களா. கிருஷ்ணன் அவர் வந்து திண்டுக்கல் பகுதியில் பிறந்தவர், ஆச்சா. எங்களுக்கு ஆதரவா வாயை திறக்காதவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உன் மூக்க நான் அழுத்தி பிடிச்சேனா வாயை திறப்பியா மாட்டியா? கண்டிப்பா திறப்ப. இது அந்த ஆளுக்கு எவ்வளவு வன்மை இருக்கு பாருங்க. எதுவுமே இவர் மூக்கை அடிச்சு பிடிக்கும் வரைக்கும் நான் விரல் சுப்பிக்கிட்டு பண்ற மாதிரி ஒரு மூக்கை அடிச்சு பிடிச்சிருவாரா, நான் வாயை திறந்துருவோமா? யோ, மூக்கையும் வாயும் சேர்த்து பிடிச்சிருவோம் நாங்கள். அப்போ என்ன ஆகும் தெரியுமா அவனுக்கு? மூக்கையும் வாயும் சேர்த்தே மூடிடுவோம் நாங்கள். அதெல்லாம் நினைக்காத நீ. உங்களுக்கு ஆதரவாக பேசாட்டி போனால் மூக்கு பிடிப்ப, நாங்களாம் விரல் சுப்பிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? நான் வாயும் சேர்த்து மூடிவிடுவோம். ஜாகிரதை. இந்த மாதிரிலாம் வீம்பு பேசிக்கிட்டுலாம் அங்கே வராதிங்க, ஆச்சா. நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது இவர் பேசுனது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பதட்டத்தில் தான் பேசுகிறார். பதட்டம். ஏன்னா தெரியுது, இங்கே வந்து ஒரு தமிழருக்கான ஒரு அரசியல் முகிழும்போது தெலுங்கர்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, அதை இனிமேல் இவங்களால் செய்ய முடியாது அப்படின்றதால அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. அந்த பதட்டத்தில் தான் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு காமெடி தான். நாம் வந்து நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்கணும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது தான் நம்முடைய இமீடியட் கோல். அதை நோக்கி அனைத்து தமிழரும் முன்னேற வேண்டும். இவர் சொன்ன மாதிரி திரும்பவும் இது விஜயநகர ஆட்சியெல்லாம் கிடையாது, இன்னைய வரைக்கும் விஜயநகர ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது தான் நம்முடைய அடிப்படையான ஒரு நாம் உறுதி இருக்கணும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று உறுதி போல்வோம். வருகின்ற தேர்தலிலே நாம் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். 2026 இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. அதில் நாம் கடுமையாக இந்த முறை நாம் என்ன பேசப் போகிறோம் என்றால், நம்மை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் என்ற உண்மையை பட்டவர்த்தனமாக பேச வேண்டும். தெலுங்கர் வெற்றி பெறக்கூடாது, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று பட்டவர்த்தனமாக பேச வேண்டும். இதுவரை நடந்த தேர்தல்களில் இப்படி யாரும் பேசியதில்லை.
இனிமேல் இந்த உண்மையை பகிரங்கமாக பேசி நம்மை தெலுங்கர் ஆள்கிறார்கள், சொந்த மண்ணிலேயே தமிழர்கள் அடிமையாக வாழ்கிறார்கள் என்பதை உறுதியாக மேடைகளிலே பேசி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வணக்கம்.